எல்லாம் திரு ஆனந்த் அவர்கள், அவர் அந்த பையன் பேர் என்ன, இன்னொருத்தர் அவர் கூட பெயில், நிர்மல் குமார், ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது, இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்கிறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏற்றுக்குன்னு தெரியல. ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு, இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை கொலை செய்தாலும் இல்லை, கவனக்குறைவால நடந்துச்சுன்னா எல்லாருமே சொல்றோம், எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒரு சிலர் தவறா பேசுறாங்களே தவிர இன்னொன்று சதி பண்ணிருக்காங்க, அதுல சதிக்கே வேலை இல்லை. இது அப்படி சொன்னா விதியோட சதிதான். அதான் நண்பர், நெருங்கிய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் பேசல 2 மணி நேரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கோல்டு சோர்த்துற விட்டு அதை காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல. அவரிடமே நான் சொல்லுவேன், ஆனால் அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பராக வருத்தம் அளிக்கிறது.